வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு திரும்பி வினோத் வந்திருக்கான். இன்னைக்கு தத்துவ பேச்சில் என்ன டாபிக் கொண்டு வரான்னு பார்க்கலாம். நேற்று எனக்கு என்ன டாபிக் நல்லா இருந்தது, உங்களுக்கும் நல்லா பிடிச்சிருக்கும். ஆமாம், ஆனால் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. வினோத் வந்ததுனால நீங்கள் ரொம்ப இங்கிலீஷ் பேசுகிறீங்க, நான் தமிழில் பேசுங்க. வினோதே கஷ்டப்பட்டு தமிழ் நடிகர். சரி, சரிங்களா? நம்ம சென்னை தமிழ் தான் வாசிக்கிறேன், அவன் கொஞ்சம் நீங்களும் தமிழே வாசிங்க. இன்றைக்கி என்ன கேள்வி கண்டிருக்கேன்னா, இது ஒரு பெரிய ப்ராப்ளம் எல்லா இன்வெஸ்டருக்கும். எனக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. சரியா? கிரீட். இந்த கிரீட் வந்து வேறு நிறைய விதத்தில் வருது. சரியா? இந்த ஃபோமோவே வந்து கிரீட்னால் தான். இந்த கிரீடை எப்படி காங்கர் பண்ணுது? ஏன்னா எவ்ரி டைம் இந்த மார்க்கெட்டை பார்க்கும்போது, ஈவன் நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்டாக் ஏறிண்டே இருக்குது, எங்களால் சொல்ல முடியல. இப்போ சில்வரில் ஆயின் இருக்குது, சில்வர் எங்கேயோ உச்சியில் போய் நிற்குது. இப்போ எல்லாருக்கும் தோணுது நம்ம சில்வர் வாங்கணும், இப்போ சில்வர் வாங்கணும். உச்சிக்கு போயாச்சு. நீங்கள் சொல்லியிருக்க 1000 வாட்டி எங்கள் கிட்ட ஒரு இது மேலே போயிடுச்சுன்னா போயாச்சு, மிஸ் பண்ணிட்டேன், மூவ் ஆன். வேறு எங்கே கீழே இருக்குது, வயிறு ஊசி இல்லாமல் பாருங்கன்னு. ஆனால் மனசு விட மாட்டேங்குது. இதில் வந்து ஜெஸ்ஸி லீவர்னு ஒரு பெரிய ட்ரேடர் இருந்தான். ஹி கமிட்டட் சூசைட். அவன் வந்து நான் எமோஷன் அவாய்ட் பண்ணோம்னா இக்னரன்ஸ், கிரீட், ஹோப் அண்ட் ஃபியர். இந்த 4 எமோஷன் இருந்தால் நீ மார்க்கெட்டுக்கே வரக்கூடாது. இக்னரன்ஸ்னால் 99% ஆஃப் அவர் பீப்புள் ஆர் இக்னரண்ட். அது மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் விளையாடுறது. அப்போ இக்னரண்ட் பர்சன் வந்து இந்த கேம் ஆடுறது வந்து கிரீட் அண்ட் பேராசை, ஹோப்புனால. அதாவது இந்த ஒரு ஆர்டிக்கல் இருந்தது, இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் இஷ்யூவில் ஜெயின் ஸ்ட்ரீட்டுக்கு அகேன்ஸ்டாக ராகுல் யாதவ்னு ஒரு கார் டிரைவர் ஒருத்தர் பிட் பண்ணுறாங்க. இந்த ராகுல் யாதவ்ங்கிறவன் ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் பேங்க்கில் வாங்கின லோனையும் வச்சுன்னா அவன் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் வாங்குறான். அவனுக்கு கைடுனா யாருன்னா ஒரு யூடியூப்பில் ஒருத்தன் டியூட்டர் கொடுக்குறவன். அவனுக்கு அகேன்ஸ்டாக பிச் பண்ணுறவன் யாருன்னா நோபல் ப்ரைஸ் வாங்குகிற அளவுக்கு டேலண்ட் இருக்கிற ஒரு ஃபிசிக்ஸோ மேக்ஸ் பிஹெச்டியாக இருப்பான். அவன் ஒரு கம்ப்யூட்டர் கீக்காக இருப்பான். ஹி வில் ஹேவ் த மோஸ்ட் பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ 9 times out of 10 இவனை ஸ்ட்ரிப் பண்ணி அவன் காசை எடுத்துன்னு போயிடுவான். இது எப்படின்னா, இது 3 கேம்பிளிங் கார்டு சீட், 3 சீட்டு மாதிரி தான். வெய் ராஜா வெய்னா திருப்பினா வராது. ஏன்னா எல்லா கார்டும் அவங்க கையில் இருக்கு. இது இக்னரன்ஸ்னால நமக்கு தெரிய மாட்டேங்குது. இது இக்னரன்ஸ்னால் உனக்கு தெரியல. இந்த கிரீடு ஏன் வருது, பேராசை அப்படின்னு நீ பார்த்தேன்னா, இந்த லாட்ரி டிக்கெட்லாம் யார் வாங்குறான்னு பார்த்தேன்னா, பணக்கான லாட்ரி டிக்கெட்டே வாங்க மாட்டான். தி வெரி வெல்தி வில் நெவர் பை லாட்ரி. ரத்தன் டாட்டா அது ஒரு சின்ன இது, அது ஒத்துக்கிறோம். ஆனால் பணக்காரனுக்கு பணம் தேவையில்லை. பஞ்சிரா நான் சொல்ல டாட்டாக்கு எதுக்கு பணம் தேவை? ஆப்ரேட்டிங் பிரின்சிபல். இவன்லாம் வாங்க மாட்டான். உங்கள் அப்பாவை நீ லாட்ரி டிக்கெட் வாங்கி பார்த்துருக்கவே மாட்டேன், நான் லாட்ரி டிக்கெட் வாங்கி நீ பார்த்துருக்கவே மாட்டேன். ஆர் உன்னோட சர்க்கிளில் யாருமே லாட்ரி டிக்கெட் வாங்க மாட்டாங்க. அது சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் சொல்லணுன்னா சொல்லு. நீ வாங்குவியா? நான் வாங்கலை. என் சர்க்கிள் சொல்லும்போது இப்போ யூஎஸில் வந்து $4 billion லாட்ரி டிக்கெட் ஒன்று, பவர் பால் ஒன்று இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுலாம் நிறைய பேர் அந்த பவர் பாலில் போய் வாங்கினான். ஓகே, அவன் அமெரிக்காவில் வாங்கினான். ஏன் வாங்குறான் அப்படின்னா, இஃப் ஹீ இஸ் பையிங் தே ஹேவ் நத்திங் டு லூஸ். கரெக்ட். நான் $5 $10 அவன் வாங்குறது, ஹி ஹேஸ் நத்திங் டு லூஸ். அவன் டிஃபன் காஃபி ரேஞ்சில் வாங்குறான். டிஃபன் காஃபி ரேஞ்சில் வாங்கலை. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் நாட் அ ஜோக். நான் ஜோக் பண்ணல. இல்லை பாருங்க, நாங்கள் ஜோக் பண்ணல. என்னோட ஆடியன்ஸ் எப்படி தான் ஃபீல் பண்ணுறோம் நாங்களும். இல்லை ஏன் சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? எங்களுக்கு 10 பாருங்க, $5 $10 எங்களுக்கு ஒன்றும் இல்லாட்டா ஏன் ஒரு பவர் பால் வாங்கினா என்ன தப்புன்னு கேட்கலாம். அவனுக்கு வாங்குறதே வந்து கையில் இருக்கிறதே $10 தான், $10 தான் எனக்கு. அவன் என்ன நினைக்கிறான்னா, அவனால் தெர் இஸ் நோ கன்சீவபிள் பாத் ஃபார் ஹிம் டு பிகம் வெல்தி. கரெக்ட். இன் ஹிஸ் மைண்ட், அவன் மனசில் பணக்காரன் ஆகிறதுக்கு வழியே கிடையாது. அவனோட மனசில், அவனோட இமோஷனில் பணக்காரன் ஆகிறதுக்கு வழியே கிடையாது. இப்போ வந்து பஃபெட் பண்ணுறதை நம்ம காப்பி அடிச்சிடலாம் அப்படின்னு உனக்கும் எனக்கும் இருக்கிற ஹோப் இருக்குல்ல, அந்த ஹோப்பு கூட உனக்கு கிடையாது. இதோ இங்கே இருக்கானே ஃபோனை தட வேண்டிய ஐஃபோன் வாங்கிட்டு, ரைட்டா? ஸோ எதை தின்னா பித்தத்தை தெளிவுங்கிறது, ஒரு லாட்ரி சீட் அடிச்சதுன்னா நம்மளுக்கு நல்லது. ஸோ அதனால தான் கிரீடே வருது. அதனால தான் கிரீட். பிகாஸ் நான் வந்து இப்போ டிவியில் பல பேர் ஆஸ்பயர் பண்ணுறத நான் வாங்கணும். இப்போ நீ கேமராமேன் சொன்னதுனா அவன் ஐஃபோன் வாங்கினான்னு சொன்னேன், கார் வாங்கியிருக்கான்னு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ஆஸ்பிரேஷனுக்காக பண்ணுறது. சோஷியல் மீடியா, என்னோடய ஃப்ரெண்ட் அருண் பற்றி தான் பேசுகிறேன். சோஷியல் மீடியா, டிவி, இந்த இன்ஃப்ளூயன்ஸ். கரெக்ட். இதை நான் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறதே கிடையாது. ஸோ அந்த லாட்ரி சீட்டு வாங்குறது அது மாதிரி தான். ஸோ இஎம்ஐ அதனால தான் ஆடுது.
ஆனால் இஎம்ஐனா அதனால தான் ஆகுது. ஸோ அந்த ராகுல் யாதவ் என்ன நினைக்கிறான்னா, ம். உனக்கு மேக்ஸிமம் நான் கார் ஓட்டி ஒரு 25,000 தான் சம்பாதிக்கிறேன். ம். நான் பாம்பேலேயோ சென்னையிலையோ பெங்களூர்லேயோ இருந்து அந்த 25,000 என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ என்னோட என்டையர் லைஃபே அப்படி தான் இருக்குது. என் பையன் திரும்பி அப்படியே தான் இருக்குது. இதுலேருந்து இந்த சைக்கிள்லேருந்து என்னால் எஸ்கேப்பே ஆக முடியாது. ரைட்டா? நாங்கள்லாம் சொல்கிறது வந்து நீ ஹார்டாக வேலை செய், ரொம்ப நாள் வேலை செய், லாங் டேர்ம் வெயிட் பண்ணுன்னு தான் என்ன மாதிரி ஆள்லாம் அட்வைஸ் கொடுக்குறோம். தட் இஸ் பெயின்ஃபுல். அதனால் வந்து எண்ட் ஆஃப் தி வே ரோடு தெரில. இட் இஸ் வெளிச்சம் ஆல் தெரியல. டார்க். நைட் வெளிச்சம் எப்போ தெரியல. முடியும்? வெளிச்சமே தெரியல. ம். நவ் இன் திஸ் எண்ட் அவன் விலைவாசி ஏறுது. இன்ஃப்ளேஷன் அவனை அடிக்குது. சுற்றி கடிக்கு சர்க்கிள் கடிக்கு. எல்லாமே சர்க்கிளில் இருக்குது. வீட்டில் ப்ரெஷர், பொண்டாட்டி ப்ரெஷர், எல்லாமே ப்ரெஷர். வயசும் ஆயின்ருக்கு. வயசும் ஆயின்னு இருக்கு. இந்த சமயத்தில் யூடியூப்பில் ஒருத்தன் நான் வந்து ஒரு 200 நான் ஒரு ஆப்ஷன் வாங்கினேன்னா 20 நாளில் அது 10,000 போகும் அப்படின்னு வச்சுக்கோ. தட்ஸ் 50 டைம்ஸ் இன் 1 மந்த். 200 வாங்கி அது 1000 போனால் கூட 5 டைம்ஸ். ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். 200 தான் அவன் சொல்லுவான். இந்த ட்ரேடெல்லாம் போட்டு உனக்கு காட்டுவான். ரொம்ப பொம்மையெல்லாம் ரியலிஸ்டிக் பொம்மையெல்லாம் போட்டு காட்டுவான். ஸோ நீ என்ன பண்ணுவ, இந்த ஓடி போய் 200 எடுத்துன்னு வந்து அன்றைக்கி டிஃபன் காசை எடுத்து நான் அதில் வைப்பேன். நீ வேண்டாம், உன்னால் டிஃபன் சாப்பிட முடியாமல் நீ கொண்டு போய் இந்த காசு அதில் வைப்ப. நீங்கள் சாப்பாடு காசே எடுத்து வச்சுடுவேன். நீ சாப்பாடு காசை எடுத்து வச்சிருவ. தட் இஸ் வாட் இந்தியாவோட ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான் பண்ணுறாங்க. அவனுக்கு வேலை கிடையாது. இல்லை இது மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஒரு ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் த புரோக்கர்ஸ் நேம். 2005-6 when I started to buy again 2003 ம். ஒரு பிரேக் விட்டு திரும்பி வந்தேன் நான் மார்க்கெட்டுக்கு. புரோக்கர் ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்க, டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்துன்னு போய் உட்காந்துப்பான். அப்போல்லாம் இந்த ஃபோன் கிடையாது. நேராக போய் தான் அந்த புரோக்கர் ஆஃபீஸில் 2 ஹவருக்கு காபி டீலாம் கொடுப்பான். ஒரு ஒரு டீலர் உட்காந்துட்டுருப்பான். அவனை சுற்றி 10 பேர் உட்காந்துட்டுருப்பான். ம். பை செல் ஃபியூச்சர்ஸில் சொல்லின்னு இருப்பான். ஸோ தென் ஆப்ஷன்ஸ் வாஸ் சீப்பர் தென் ஃபியூச்சர்ஸ். விட்டா 200 தானே. 20 நாளைக்கு 200 விட்டா எவ்வளோ ஆச்சு? நான் 4,000 ருபீஸ். ஆமாம் 4,000 ரூபாய் போச்சு. ஆமாம். நான் 1,00,000 வாங்கி 2 மாதத்தில் விட்டேன்னா பட் ஐ பே 7 years ஃபார் தட் 1 lakh. ஸோ இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் பீயிங் ஹோப்லெஸ். எனக்கு வழியே தெரியல, என் வாழ்க்கையில் எப்படி நான் போகிறேன்னு தெரியல. அதே சமயத்தில் ஒருத்தன் டிவியில் ஹோப் சொல்கிறான், நீ வந்து இன்னைக்கு காசு கட்டினா 4 நாளில் காசு பண்ணுவேன்னு. லாட்ரியும் அதே தான். சரி, இன்னைக்கு ஒன்று புரிஞ்சுடுத்து. இப்போ நீங்கள் சொன்னதில் நான் வந்து க்ரீட் என்ன வந்து எப்படி கான்கர் பண்ணணும் நீங்கள் சொன்னீங்க. இக்னரன்ஸ்னால தான் அதெல்லாம் வருதுன்னு சொன்னீங்க. ஸோ இந்த க்ரீடை Ignorance சால்வ் மட்டும். பண்ணதுக்கு அப்படின்னா இக்னரன்ஸை டிஸ்பெல் பண்ணணும். இக்னரன்ஸை டிஸ்பெல் ஆமாம். பண்ணணும். ஆனால் இப்போ இக்னரன்ஸை டிஸ்பெல் பண்ணணும்னா நம்ம தப்பான சோர்ஸ் கிட்ட நம்ம அந்த ஆள் பண்ண தப்பு வந்து யூடியூப் வீடியோ இல்லை பார்த்தது. ஆ அது தப்பு கிடையாது. ஆ ஐ ஹாவ் நோ ஹோப் ஃபார் லைஃப். என்னால் முன்னேறவே முடியாது. அதை முதல்ல டிஸ்பெல் அதை டிஸ்பெல் பண்ண முடியும். ஓகே ஒரு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் ஊற்றின்னு வந்தவன் தான் அது அம்பானி. ட்ரூ. அம்பானிக்கு 4 பசங்க பிறந்த போது கூட அவன் ஸ்லம்மில் தான் இருந்தான். ஆனால் எனக்கு வயசாயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, அதனால் என்னால் பண்ண முடியாதுன்னு கிடையாது. மெக்டானல்டில் ஆரம்பித்த போது அவனுக்கு வயசு 65. இங்கே அடையார் கிராண்ட் ஸ்வீட்ஸ் ஆரம்பித்தார் ஒருத்தர். அவரை பற்றி இதே தத்துவ பேச்சில் போட்டிருக்கேன், லிங்க் போட சொல்கிறேன் பாரு. ம். அவர் ஆரம்பிக்கிறச்ச வயசு 65. ஒய்ஃபோட புடவையெல்லாம் போட்டு தான் அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தார். பட் அதுலேயும் ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா இதுமாரி கேம்பிள் ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருந்தது. நான் இப்போ பிஸ்னஸ் ஏன்னா அந்த இப்போ நீங்கள் அந்த அடியார் அனுபவம் சொல்கிறதுலேயே நான் சொல்கிறேன். நிறைய பசங்க இப்போ வந்து கிராண்ட் ஸ்வீட்ஸ் நிறைய பசங்க இப்போ என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, சரி ஆன்சர் இப்படி சொல்கிறது, நான் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கணும், நான் அந்த பிஸ்னஸ் ஐடியாவில் போய் நான் வந்து நகையை எல்லாத்தையும் நான் லோன் வச்சுட்டு நான் அந்த பிஸ்னஸ் அவர் சொல்லியிருக்காரு இப்போ தத்துவ பேசிட்டு அப்படி பேசணும். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் தட் ஆல்சோ. இல்லை உன்னோட ஐடியா மாத்திரம் கான்ஃபிடன்ஸ் மாத்திரம் இல்லை, நீங்கள் நாலேஜ் டிஸ்பெல் சொல்லும்போது இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ அந்த பிஸ்னஸோட புல்டெல்லாம் உனக்கு புரியணும். அதை எடுத்து சொல்லுங்க. அதான் சர்க்கிள். ஏன்னா நம்ம மக்கள்லாம் அறகுறையாக கேட்டு அப்போ உனக்கு நீ வடையே போட தெரியாமல் நீ வடை கடை வைக்க முடியும். கரெக்ட். உனக்கு வந்து அந்த தொழில் உனக்கு தெரியணும். அந்த பக்ஷனை உனக்கு பண்ண தெரிஞ்சாதான் நீ பண்ண முடியும். கரெக்ட். நம்ம பசங்க டீ கடை ஆரம்பிக்கிறது டீ மாஸ்டர் வெளியிலேன்னு வெளில வரதுனால தான். பரோட்டா கடை வந்து பரோட்டா மாஸ்டர் போகிறது மாதிரி தான். ஆமாம், நீ பரோட்டா மாஸ்டர் இருந்தால் தான் பரோட்டா கடை போட முடியும். நீ டீ கடை மாஸ்டர் இருந்தால் தான் டீ போட முடியும்.
ஸோ தட் இன்னொருத்தன் வந்து உன்னை ஏமாற்ற முடியாது. அப்புறம் உன்கிட்ட வண்டி இருந்தால் தான் நீ டிரைவராக இருக்க முடியும். முடியும். முதல்ல 6 மாதம் நீ தான் பண்ணி ஆகணும். கரெக்ட். கடன் வாங்கி பண்ண முடியும். இல்லை தட் இஸ் முதல்ல 6 மாதம் நீ தான் டீ ஓட்ட முடியும். அதுக்கப்புறம் தான் நீ போய் முதலாளியில் வந்து யூ கேன் சூப்பர்வைஸ் another டீ பாய். கரெக்ட். அந்த தொழிலுங்கிறது ஒன்று சேர்ந்ததாக தான் இருக்கும். உனக்கு அந்த தொழிலில் இருந்து ஊறி நன்னா எல்லாத்தையும் புரிஞ்சு கற்றுன்ட்டு அதுக்கப்புறம் தான் நீ யோசிக்க முடியும். அது எப்படி அதுக்கு எப்படி வளரலாம் அதுன்னு. ஆமாம். நம்ம மக்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு ஐடியா இருந்தால் போதும், நம்ம அப்படியே பணம் வந்தால் அந்த பணத்தை வச்சு நம்ம அந்த ஐடியா வச்சு அதனால் நீங்கள் போய் சொல்கிறீங்களே, இங்கே குப்பையும் கடை பார்த்தா மாறிண்டே இருக்கும் 6 மாதம். இந்த டீ கடை ரெஸ்டாரண்ட்டு தான் ஈஸியஸ்ட் பிஸ்னஸ் டு ஸ்டார்ட் அண்ட் மோஸ்ட் டிஃபிகல்ட் பிஸ்னஸ் டு ரன். எனிவே இந்த க்ரீட் இப்போ வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுது. ஹவு வி ஹேவ் டு ஒர்க் வித் க்ரீட்னா ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு டிஸ்பெல் இக்னரன்ஸ். இக்னரன்ஸ் எப்படி டிஸ்பெல் பண்ணணும்? ஹோப்லெஸ்னஸ் விடணும். ஆமாம். எனக்கு ஹோப்பே இல்லை, நான் லைஃபே இப்படி இருப்பேன் அண்ட் ஏஜஸ் பண்ணி என் நம்பர். கரெக்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி. வணக்கம். 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 எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்கள். அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.